Hello guys, welcome back Coding Alliance Tamil. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் given number is perfect number or not அந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் நம்பருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கிறேன். 6 வந்து எந்த நம்பர் கூட எல்லாம் வந்து டிவைட் ஆகும்னு பாருங்கள். 6ங்கிறது 6 டிவைட் பை 1 ரிமைண்டர் வந்து 0 வருமா. ஸோ 1 கூட டிவைட் ஆகும். அப்புறம் 6 டிவைட் பை 2 ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஸோ 2 கூட டிவைட் ஆகும். 6 டிவைட் பை 3 ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ 3 கூட டிவைட் ஆகும். 4 கூட ஆகாது, 5 கூட ஆகாது, 6 கூட மறுபடியும் வந்து ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து எதை வந்து கன்சிடர் பண்ணணும்னா 6ங்கிறது அந்த நம்பர் கூட டிவைட் ஆகுதுல்ல. ஸோ அதை மட்டும் விட்டுடுங்க. மற்ற எந்த நம்பர் கூடலாம் டிவைட் ஆகுது, 3 ஆல் ஆகுது, 2 ஆல் ஆகுது, 1 ஆல் ஆகுதுல்ல. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 5, 5 + 1 6. ஸோ இதுவும் 6ன்னு வருதுல்ல. ஸோ இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லுவாங்க. இதை விட்டால் வேறு எது வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 28 எடுத்துக்கோங்க. 28ங்கிறது 1 ஆல் டிவைட் ஆகும், 2 ஆல் டிவைட் ஆகும், அப்புறமா வந்து 3 ஆல் ஆகாது, 4 ஆல் ஆகும், 5 ஆல் ஆகாது, 6 ஆல் ஆகாது, 7 ஆல் ஆகும், 8 ஆல் ஆகாது, 9 ஆல் ஆகாது, 10, 11, 12 இதோட 14 கூட ஆகும். 14 2 சார் 28 இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து 28 கூட தான் ஆகும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 14 + 7 21, 21 + 4 25, 25 + 2 27, 27 + 1 28. ஸோ இதுவும் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லுவாங்க. மற்ற நம்பர்லாம் வந்து 5ங்கிறது நாட் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். ஏன்னா வந்து 1 ஆல் டிவைட் ஆகும், அதோட 5 ஆல் தான் ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு 1 தான் வருது. ஸோ இது வந்து நாட் ஏ பர்ஃபெக்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கணும்ல. ஸோ *n சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ printfல என்டர் எ நம்பர் சொல்லிட்டு யூசர்கிட்டேருந்து கேட்போம். ஸோ அவங்க வந்து ஒரு நம்பர் தராங்க. ஸ்கேன் ஆஃப் மூலியமாக %d, அட்ரஸ் ஆஃப் n சொல்லிட்டு அவங்க இது மாதிரி தந்தோன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 6 தராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து எப்படி எங்கேருந்து ரீட் பண்ணணும், நம்பருங்கிறது 1ல் இருந்தால் வந்து நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். I = 1. இங்கே ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால I தந்துடுறேன். I = 1. எது வரைக்கும் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், எனக்கு வந்து தந்திருக்க நம்பரே வந்து டிவைட் ஆகாத வரைக்கும்னா I <n தந்துடுறேன். I <n இது வரைக்கும் வந்து கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது 1 2 3 4 அதாவது 1 2 3 4 5 வரைக்கும் தான் இந்த கேஸ் வந்து செக் பண்ணும். இது வரைக்கும் வந்து என்னென்ன நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும். 6 வந்து செக் பண்ணது. ஸோ அதனால் I <n சொல்லிட்டு தந்துட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே ஃபைனா. இப்போது இஃப் எனக்கு n மாடுலோ I = 0 சொல்லி தந்துட்டுனா இது மாதிரி தந்தால் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே என்னங்கிறது என்ன, நான் தர இன்புட்டு. ஸோ 6 ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கா. ஸோ 6 மாடுலோ 1 = 0. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நான் ஆட் பண்ணணும் தானே. இதை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு இது ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அதனால் சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தேவையில்ல. ஸோ சம் = 0 சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இது தான் இவ்வளோ 3 வேரியபிள் தான் தேவைப்படும். ஸோ இங்கே செமிகோலன் வச்சுட்டேன். இது மாதிரி இருந்தால் மட்டும் சம் sum + I இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஐங்கிற வேல்யூ தான் டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ I கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது தான் கண்டிஷன். ஸோ எழுதிட்டு இஃப் சம் = என்ன இருந்துச்சுன்னா printfக்குள்ளே %d இஸ் பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு தந்துடுறேன். இல்லைனா printfக்குள்ளே printf இஸ் %d இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இது மாதிரி தந்துட்டோன்னா எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆக சொல்லி பாருங்கள். இப்போ நான் 6 தரேன். 6ங்கிறது 6 மாடுலோ I கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ சம்முங்கிறது சம் வந்து ஆல்ரெடி 0வாக இருக்குது. 0 கூட இந்த ஐங்கிறது என்னவாக இருக்குது, இப்போது 1ஆக இருக்குது. ஸோ சம் 0 + 1 1 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். இப்போ சம்மோட வேல்யூ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 1லேருந்து 2ஆக மாறிட்டு இருக்கும். 6 மாடுலோ 2 அதுவும் வந்து கண்டிஷன் ட்ரூ தான். கண்டிஷனுக்குள்ளே வரும். சம்மோட வேல்யூ ஆல்ரெடி வந்து என்னவாக இருக்குது, 1ஆக இருக்குது. 1 கூட ஐயோட வேல்யூ இப்போ என்னவாக இருக்குது, 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 1 + 2 3ஆக மாறிட்டு இருக்கும் சம்மோட வேல்யூ. மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு சொல்லிட்டு ஆகும்.
6 மாடுலோ 3 ஈக்குவல் டு 0னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் சம்மோட வேல்யூ 3லேருந்து 3 + 3 6 மாறிட்டு இருக்கும். மறுபடியும் ஐயோட வேல்யூ 4 மாறும். 4 வரும்பொழுது வந்து ரிமைண்டர் இந்த கேஸ்க்குள்ளேயே வராது, இஃப் கேஸ்க்குள்ளேயே வராது. 5 வரும்போது இந்த கேஸ்க்குள்ளேயே வராது. அதோட வந்து 5 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் 6 சொல்லிட்டு வரும். ஸோ 6 less than 6ங்கிறது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிட்டு இஃப் கேஸில் வந்து செக் பண்ணும். சம்ங்கிற வேல்யூ இப்போ ஃபைனலாக வந்து 6 சொல்லிட்டு இருக்குது. 6 ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 6 தானே. ஸோ 6 ஈக்குவல் டு 6னா வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு வரும். இதுவே நீங்கள் வந்து வேறு நம்பர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 சொல்லிட்டு தந்தீங்கன்னா 1 வரும்பொழுது மட்டும் வந்து ஐயோட வேல்யூ சம்மோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், இந்த கேஸ்க்குள்ளேயே வராது. 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், கேஸ்க்குள்ளேயே வராது. 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், கேஸ்க்குள்ளேயே வராது. ஐயோட இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5 less than 5 சொல்லிட்டு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் சம்மோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, சம்மோட வேல்யூ 1க்கு மட்டும் தான் 5 வந்து 5 மாடுலோ 1 ஈக்குவல் டு அந்த கேஸ்க்கு மட்டும் தான் ட்ரூவாக இருக்கும். ஸோ சம்மோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 5 தந்ததுன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எல்ஸ் கேஸ்க்குள்ளே வந்துட்டு 5 is not a prime சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் தந்தால் இங்கே ஃபைனலாக என்னன்னு தரணும், n தரணும்ல, அது ஞாபகமாக தந்துடுங்க. இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மேலே லிங்க்லையும் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.